ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து மேரியோ கேரக்டரை வந்து 3D மாடலிங் பண்ணியிருந்தேன். அந்த மாடலிங் பண்ண கேரக்டரை வந்து நான் வந்து 3D பிரிண்டிங்கில் போட்டு அதை வந்து ஒரு ஸ்டாச்சுவாகவும் செஞ்சுருந்தேன். அதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம், அதாவது பெயிண்ட் அடித்து அதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த கேரக்டரு. இது வந்து மேரியோ கேரக்டரு. உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணி காட்டுறோம். ஸோ இதுதான் வந்து மேரியோ கேரக்டர், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 17 சென்டிமீட்டரில் ஒரு கேரக்டர் வந்து பிஎல்ஏ மெட்டீரியலில் பண்ணது. இதில் கொஞ்சம் லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இந்த மிஷினே வந்து அப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை ஹேண்ட் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து சாண்டிங் பண்ண போகிறோம். சாண்டிங் பண்ணிவிட்டு கோட்டிங் அடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து இதில் வந்து என்ன தான் அடித்தா ஃபுல்லாக அழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைன்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை ஃபுல்லாக அழிக்கிறதில்ல. இது வந்து ஒரு பேசிக்கான பெயிண்டிங் மாரி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன கலர்னால் ஃபஸ்ட்டு கேப்லேருந்து ஆரம்பிச்சோம். கேப் இது வந்து சாண்டிங் பண்ணோம். சாண்டிங் பண்ணி முடிச்சுட்டு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்தோம். ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டோம். பெயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன், நார்மல் பெயிண்ட் தான். அது சும்மா ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சுவிட்டோம். ஒரு கோட்டிங்காக அடிச்சு விட்டோம், அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் நெஞ்சாக இருக்கிற மேடுகளெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுன்ற ஒரு ரீசனுக்காக அடிச்சு விட்டேன். இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃபாகவும் கொஞ்சம் வந்து ஒயிட் கலரில் இருக்குமேன்றதுக்காக அந்த ஒயிட் கலர் ஸ்ப்ரே வந்துட்டு நீங்கள் எந்த ஒயிட் கோட்டிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் அது வந்து சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக இல்லாமல் கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சுன்னா இன்னும் பெயிண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃப்ளாஷ் கலர் இது வந்து சாதாரண ஹார்ட்வேர்ஸில் கேட்டாங்க கிடைக்கும். ஒரு ஜஸ்ட்டு மிக்சிங்காக ஒரு பேட் மட்டும். இது ஃபினிஷ் பண்ணோன்னா வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தாகணும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுப்போம். பாடிக்கு வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக அடிக்க போகிறோம். இந்த இடம் ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் வரும்.
ஸோ இப்போ வந்து ரெட்டு வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. லோகோ தெரியுதுங்களா, கரெக்டாக இருக்கும், ஃபேக்ஸ்டு. ஓகே, இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. So head was ready. Nice. Oh my god! ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபுல்லி ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி, கைக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி, அப்புறம் வந்து கேப்புக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த சூப்பர் மேரியோ கேரக்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுமாரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை வந்து இதுமாரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இந்த இதோட வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு எண்டில் போட்டு காட்டுறேன். ஸோ இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டரை வச்சு நெக்ஸ்ட் டைம் ஒரு பெயிண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.